வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும்? டிசம்பர் மாதம் என்றாலே ஒரு பயம் இருக்கும் சென்னை வாசிகளுக்கு. அதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பது குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் வானிலை ஆய்வு மையத்தினுடைய தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்? இயல்பை விட அளவு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? அந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாத காலகட்டம். இந்த 3 மாத காலகட்டத்திற்கு இப்போ மல்டி மாடல் என்சம்பிள்பாங்க. அந்த மாடல் அடிப்படையில் நீண்டகால வானிலை முன்னறிவிப்பு என்று சொல்லக்கூடிய சீசனல் ஃபோர்காஸ்ட் இது பண்ணி சொல்லியிருக்கு இன்னைக்கு ஐஎம்டியிலிருந்து. அதன்படி பார்க்கும்பொழுது வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கேரளா, தமிழகம், தெற்கு உள் கர்நாடகா, ராயலசீமா, ஆந்திர பிரதேசம் இது 5 சேர்ந்து தான் பெனிஃபிட் ஆகுது. இந்த 5க்கும் சேர்ந்து பார்க்கும்போது இயல்பை விட 5 மாநிலங்களுக்கும் சேர்ந்து பார்க்கும்பொழுது இயல்பை விட அதிகமாக இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது தமிழக பகுதியில் வட தமிழகத்தில் இயல்பை விட சற்று அதிகமாகும். இயல்பு அதை விட அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் தமிழகத்தில் இயல்பை விட சற்று குறைவாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இது நீண்டகால வானிலையை முன்னறிவிப்பு. ஆனால் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் 32% அதனுடைய வேறுபாட்டு குறியீட்டு எண் 27% என்பது அது வேறுபாடு வருஷம் மாறிட்டே போகுது இல்லையா? அதுக்கு நம்ம ஒரு குறியீட்டு எண், பங்கு சங்க குறியீட்டு மாதிரி சொல்லுவாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியபிலிட்டிம்பாங்க. அந்த வேரியபிலிட்டி அதிகம். அதனால் அது ஒரு வருஷத்துலேருந்து இன்னொரு வருஷத்துக்கு அதிகமாக வேறுபாடு இருக்கும்போது குறுகிய பகுதியில் நிகழக்கூடிய இந்த நிகழ்வு அந்த பகுதி இப்போ தென்மேற்கு பருவமழைங்கிறது முழு இந்தியாவுக்கும் நடக்கக்கூடியது. வடகிழக்கு பருவமழை குறுகிய பகுதியில் தான் நடக்குது. அதனால் இந்த நீண்டகால சராசரி சொல்லும்போது அது ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கலாம். தென் தமிழகத்தில் குறைவாக தான் இருக்கும், வட தமிழகத்தில் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறப்போ சென்னை வாசிகளுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. வழக்கமாக டிசம்பர் அப்படின்னாலே ஒரு தண்ணி அதிகமாக வரும், அப்படியான சூழல் இருக்கா? அது நம்ம இப்போ கொடுக்கறது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாத காலகட்டத்திற்கு சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம இன்னும் 4 வார காலகட்டம் மாத போர்காஸ்ட்டு இந்த மாதிரி வரும்பொழுது தான் நம்ம சொல்ல முடியும். டிசம்பரில் அதிக மழை இந்த வருடம் இருக்குமாங்கிறது வெகு காலத்திற்கு முன்பே சொல்ல முடியாது. இந்த பர்டிகுலர் பிளேஸ் ஏன்னா பருவமழை என்பது பல காரணிகளோடு இணைந்தது. குளோபல்ஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ரீஜனலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், லோக்கலில் நடக்கக்கூடிய விஷயம், பிறகு வேவ்ஸு, எம்ஜேஓ, பலவிதமான இருக்குது, கேள்வி மீன்ஸ் இவையெல்லாம் கலந்து தான் மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அதை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு முன்னாடி சொல்லும்பொழுது, வெகு காலத்துக்கு முன்னாடி சொல்லும்போது ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வர தான் இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இந்த வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் எப்போ ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழல் காணப்படுது சார்? அதுவும் தீபாவளி டைம் அப்படிங்கிறப்போ அதிகமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் மக்களுக்கு வரும். அதாவது வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இயல்பு தேதி 20ஆம் தேதி, அக்டோபர் 20 இயல்பு தேதி. அதிலிருந்து 9 தேதி முன்னும் பின்னும் இருக்கக்கூடியதும் நம்ம இயல்பு தான் எடுப்போம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது வடகிழக்கு பருவமழை இப்பொழுது தற்போதைய நிலவரப்படி நம்முடைய போக்குகள்லாம் பார்க்கும்போது 3வது வாரத்தில், அக்டோபருடைய நடுமாதம் நடுவில் 3வது வாரத்தை ஒட்டி துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது தீபாவளி பொறுத்து அது எப்படி இருக்குங்கிறது அப்புறம் வர காலகட்டத்தில் சொல்லப்படும். அதாவது ஏதாவது புயல் சின்னம் ஏதாவது அறிகுறி இருக்கா? அதற்கான ஏதாவது கணிக்க முடியுதா சார்? புயல்கள் குறித்து வெகு காலம் உண்மை சொல்ல முடியாது. அப்போ இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்சில் தான் சில ஐடியாக்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம இது பண்ண முடியும். சீசனல் ஃபோர்காஸ்ட் என்பது அவ்வளவு இன்னும் துல்லியமாக இருக்காது. அதாவது லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தீங்க துல்லியமாக கணிக்க முடியல, நிறைய ரேடார்ல எல்லாம் சிக்கல் இருக்குது, அந்த மாதிரியான வசதிகள் இன்னும் நம்ம ஒரு அட்வான்ஸ்டாக இல்லைன்னுலாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ இருக்கக்கூடிய அசாப் சிச்சுவேஷன் என்ன, கரண்ட் சிச்சுவேஷன்? நாம் அப்படி சொல்லவே இல்லை. அட்வான்ஸ்டாக இல்லைன்னுலாம் எதுவுமே சொல்ல கிடையாது. நம்மளா சொல்லாத ஒன்று சொன்னதாக சொல்லக்கூடாது. அதாவது வானிலை என்பது ஒரு சிக்கலான விஷயம், அது எளிதான கணிதம் கிடையாது. அதுக்கு பின்னாடி பல கருவிகள் தேவைப்படும், பல விதமான டேட்டாக்கள் தேவைப்படும். டேட்டா மட்டும் பத்தாது, சயின்ஸும் தேவைப்படும். ஸோ எல்லாமே கலந்து தான் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது இன்னைக்கு ஆஸ் அண்ட் டேட் தேர் இஸ் நோ பர்ஃபெக்ட் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் எனிவேர் இந்த வேர்ல்டு. எங்கேயுமே பர்ஃபெக்டாக ஃபோர்காஸ்டிங் 4 மணிலேருந்து 5 மணிக்கு மழை வரும், அது இருக்குங்கிற மாதிரிலாம் தெளிவாக சொல்ல முடியாது. வானிலை மிகச் சிக்கலாக பல காரணங்கள் இணைந்து இருக்கக்கூடிய so many complex interactions taking place, various factors at various space scales and time scales. ஸோ இது இந்த அறிவியல் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ தற்போது ஏஐ எல்லாம் வந்துட்டுருக்கு, எம்எல்லாம் வந்துட்டுருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதனுடைய பங்கும் வரும். இதை செய்து நம்ம பண்ணும்பொழுது, தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது முன்னேற்றம் அடையலாம். வெளிநாடுகள் 20 வருடங்கள் 25 வருடங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய விட இப்போ நிறைய முன்னேற்றம் இருக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கிறதை போல ஒரு ரொம்ப அக்யூரேட்டாக கணிக்க முடியல அப்படிங்கிறது உண்மையா?
வெளிநாட்டில் மிக துல்லியமாக கணிக்கிறேன் என்பதை முதல்ல உங்களுக்கு தப்பு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க அக்யூரசி லெவல் எவ்வளோன்னு போட்டிருக்கிறாங்க. அங்கேயும் இது வானிலை கணித்தது தவறாக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னென்னா நம்மளோட சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா டைனமிக்ஸ் பேஸ்டு நம்ம ட்ராபிக்கல் கண்டிஷனில் இருக்கிறோம், கன்வெக்ஷன் பேஸ்டாக இருக்கும். மற்றபடி எல்லா இடத்திலும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. யாரும் அதாவது வேண்டுமென்று விபத்துகள் செய்வதில்லை. தப்பாக தான் இன்றைக்கி ஃபோர்காஸ்ட் பண்ணணும்னு யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணும்பொழுது மேக்ஸிமம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு இந்த அறிவியலில் இன்றைய எந்த அளவுக்கு இருக்குமோ அதை வச்சு தான் பண்ணுறோம். இன்னும் ஒரு ஃபோர்காஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி வரல இல்லைன்னா ஏன்னா அது என்ன காட்டுதுன்னா ஸ்டில் சயின்ஸ் ஹேஸ் டு டெவலப், மோர் சயின்ஸ் டெவலப். ஓகே, மழை அளவு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி பார்க்குறப்ப லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு அதை விட அதிகமாக இருக்குமா? கடந்த ஆண்டு இந்த ஆண்டுன்னு இல்லை. இப்போ நம்ம வந்து சீசனல் இது தான் சொல்லியிருக்கோம் ஃபோர்காஸ்ட். கடந்த ஆண்டை நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ண மாட்டாங்க. எப்பொழுதுமே ஃபோர்காஸ்ட் பண்ணும் பொழுது இயல்பை வச்சு சொல்லுவாங்க. இயல்பு என்பது 30 ஆண்டுகள் சராசரி. அந்த சராசரியிலிருந்து தான் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. அந்த சராசரி பார்க்கும்பொழுது அந்த பகுதிக்கு என்ன இயல்போ அந்த இயல்பிலிருந்து தான் சொல்ல முடியும் ஒழிய கடந்த ஆண்டுக்கு ரெஃபரன்ஸாக வச்சு சொல்ல மாட்டாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் மழை முடிஞ்சது நம்ம சொல்லுவோம் போன வருஷம் எவ்வளோ பெஞ்சது, இந்த வருஷம் எந்த பெஞ்சது. இப்போ ஃபோர்காஸ்ட் எப்படியுமே கடந்த ஆண்டை வச்சு பேஸாக கிடையாது, இயல்பை வச்சு சராசரியை வச்சு. Thank you.